அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 நண்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியா தேவனுக்கே. Hallelujah, 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 hallelujah. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நான் கண்டேன். இந்த பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே சர்வத்துக்கும் ஆளுகை செய்கிறவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், கால்கள் யாவும் முடங்குகிற நாமத்தை உடையவர். அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளுவோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் காரியமாய் யார் செல்வார்? அங்கிருந்து ஒரு சத்தம் சொல்கிறது, இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் போகிறேன். என் காரியமாய் யார் போவார்? அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கும் சார்பாக நமக்கு முன்பதாக யாரோ ஒருத்தர் போக வேண்டியது அவசியமாக இருக்குது. நாம் தனித்து நின்று இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் போகிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக பரலோக ராஜ்யம் ஒரு தூதனை அனுப்பினது, பாதையை சேவைப்படுத்தும்படியாக. அதே போல் சோதோம் குமர பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பதாக தேவதூதன் வந்து செக் பண்ணுறான், இதை அழிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாமா அழிச்சிடலாமா. தேவன் செய்கிற எல்லா காரியத்திலையும் தம்முடைய பிரசனத்தை முன்பதாக அனுப்புகிறார், வசனத்தை அனுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். தெய்வ சமூகம் நமக்கு முன்பதாக செல்கிறது. இங்கே ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாரு? என் சமூகம். அநேக இடங்களில் தூதனை அனுப்பியிருக்கிறார், ஊழியர்களை அனுப்பியிருக்கிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்பியிருக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மற்றவர்களை அல்ல, நானே வரேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்.
இந்த உலகத்தில் நம்ம தனித்து சாதிக்க முடியாததை தேவ பிரசன்னம் நம்மளோடு இருக்குமானால் செய்து முடிக்க முடியும். அதுதான் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணராமல் போய்விடுது. சூழ்நிலையை பார்ப்பது, கஷ்டங்களை பார்ப்பது, வசனம் வராது, ஜெபிக்க வராது, ஒரு இதை படபடப்பு. ஏன் கேட்டனா, கர்த்தரை பார்க்காமல் சூழ்நிலைகளை பார்க்கறதுனால் வருகிற விளைவு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகலை, உன் கூட தான் இருக்கிறேன். ஆனால் நம்ம தான் கர்த்தரை மறந்து விடுகிறோம், அவருடைய பிரசன்னத்தை நாம் இழந்து விடுகிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 2 சாமுவேல் 5வது அதிகாரம். தாவீதுக்கு விரோதமாக பெலிஸ்தர் அவனுக்கு அவன் ராஜாவாயிட்டான் தெரிஞ்சு அவனுக்கு விரோதமாக படையெடுத்து வராங்க. முதலாவது தோற்று போகிறார்கள், மீண்டும் வருகிறார்கள். அப்போ தாவீது என்ன பண்ணுறான், கர்த்தரிடத்தில் போய் கேட்குறான். பெலிஸ்தர் மீண்டும் படையெடுத்து வராங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை முன்னாடி நிற்கிது. இப்போ தான் ஒன்று சமயம் இறக்கி வச்சோம் நினைப்போம், அதுக்குள்ளே அடுத்த ரவுண்டு பிசாசு நிற்போம். நாம் மாம்ச புயத்தை சார்ந்து வாழக்கூடாது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ நேரடியாக தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தோற்று போயிடுவோம். நம்மளும் ஒருத்தர் இருக்கிறார், அவன் எங்கே போனாலும் நம்மளோடு வருவதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளணும். சின்ன சின்ன மேட்டராக இருந்தால் கூட சரி, நாம் அவ்விதமாக கர்த்தரோடு அந்த இசைந்து வாழ்கின்ற வாழ்க்கை. இங்கே பார்த்தீங்கன்னா 22வது வசனத்தை வாசிப்போம். பெலிஸ்தியர் திரும்பவும் ரெப்பாவின் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததுக்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழுப்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். இங்கே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சல், காற்றுகளை தன்னுடைய தூதர்களாக்கி அவர் யுத்தம் செய்கிறார். எங்கள் முசுக்கட்டை செடிகளுக்கு மேலாக ஒரு இரைச்சலை தேவன் உண்டு பண்ணுகிறான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே நீ என்ன பண்ணு, யுத்தத்தை ஆரம்பி. உனக்கு முன்பாக பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க. நம்முடைய வாழ்க்கையில் முன்பதாக நிற்கிற சத்துரு யாராக இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் வர்றானா, மீண்டும் மீண்டும் பிரச்சனையா, இல்லை மீண்டும் மீண்டும் கஷ்டங்களா, எத்தனை முறை வந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெயம் நம்முடையது. அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் ஒரு நாளும் தோற்று போனது கிடையாது, தோற்று போக்கடிக்க முடியாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போகிறதாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்கு போகலாம், அல்லது ஒரு கடைக்கு போகலாம், அல்லது ஒரு வீட்டுக்கு போகலாம். வீட்டிலேருந்து இன்னொரு ரூம்குள்ளே போகிறது கூட தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு அவசியமாக இருக்காது. ஏன்னா பாத்ரூமில் வலிக்கி விழுந்து படுக்கையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வீடு தான், அவங்க பாத்ரூம் தான், அதுக்கு கூட தேவனுடைய சப்போர்ட் நமக்கு அவசியமாக இருக்கிறது. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவர் நம்முடைய தேவன். நம்ம வீடு தானே, நம்ம வீட்டு எல்லோரும் அப்படி நம்ம நினச்சிட்டு போவோம் பார்த்தீங்களா, அங்கே தான் வலிக்கு விழுந்து
காலு போயிடும், அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் அற்பமான காரியமாக இருந்தாலும் கூட தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளணும். என் பலன் அல்ல, அவர் பலன், அவர் சமூகம் என்னை தாங்கி பிடிக்கும்படியாக. ஒருவேளை நான் சறுக்கி விழலாம், ஆனால் என்னை தாங்குவதற்கு தேவன் என் கூடவே இருக்கிறார். நான் கூட்டிகிட்டு தான் போடுறேன். ஏன்பா எங்கள் வீட்டு பாத்திரம் தானே, எங்கள் வீட்டு கிச்சன் தானப்பா, மாடிப்படி எங்கள் வீட்டு மாடிப்படி தானப்பா. எத்தனை பேர் மாடிப்படியில் ஸ்லிப்பாகி படுத்துருக்குறாங்க. அதுக்கு கூட தெய்வம் நம்மோடு இருப்பது அவசியமாக இருக்கிறது. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர். உபாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 முதல் வாசிப்போம். நீ உன் சத்துர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உபாகமம் 20:1 வாசிக்கும். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இயேசு கிறிஸ்து அடிக்கடி இந்த வார்த்தை உபயோகப்படுத்துவார். உங்கள் பிதா, உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. கர்த்தரை பர்சனலாக நம்ம அனுபவிக்கணும். நம்ம அப்பாவை நம்ம அப்பா தான் சொல்கிறோம். அதெல்லாம் குழந்தைங்க பார்த்தோன்னா இன்னும் ஸ்பெஷலாக ரொம்ப அன்பாக சொல்லுவாங்க, எங்கள் அப்பா, எங்கள் டாடி. குழந்தைகள் அவ்விதமாக உணர்ந்து சொல்கிறாங்க. கர்த்தரை நாம் அவ்விதமாக உணர்ந்து என்னோடு இருப்பவர் பெரியவர். அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கு ஒருத்தும் பயப்பட வேண்டிய பயம் நமக்கு வராது. அங்கே போடப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகள் ரதங்கள் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்கள் பார்த்தா நீ என்ன பண்ணாத, பயப்படாது. ஆனால் பிசாசு கொடுக்குற ஃபஸ்ட்டு அட்டாக் என்னதுமா, பயம். ஒரு திடீர்னு ஒரு இடத்துல வலிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒருவேளை அது அதுவாக இருக்குமோ, பயம். ஒன்றுமே இருக்காது. பிசாசு நம்முடைய இதயத்தில் எதை விதைக்கிறான், பயத்தை விதைக்கிறான். பயப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக சோர்ந்து போய்விடும், செயல்படாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிறது. மகன் மரித்து போயிட்டான். ஆண்டவர் சொன்னார், மரித்தா உனக்கு என்ன, உயிரோடு எழுப்புறது நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இங்கே பார்த்தீங்கன்னா நீ பயப்படாத. நம்முடைய வாழ்க்கையில் அநேக விசுவாசத்துக்கு நம்மளை தளர பண்ணுகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா பயம். பய உணர்வு வந்தவுடனே நம்ம உடம்புல நடுங்க ஆரம்பிச்சிடுது, திகில் வருகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பலன் என்ன என்பதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். தேவன் பரத்திலிருந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை அனுப்புவார் பாருங்களேன். பிசாசு துணிஞ்சு நம்ம எதிர்த்து நிற்க முடியும். நீ பயப்படாத, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற கர்த்தரை பார்க்காம தூரத்தில் இருக்கிற எதிராளியை பார்க்கிறோம், குதிரைகளையும் ரதங்களையும். ஒருவேளை அவன் உன்னிலும் பலவானாக இருக்கலாம், ஆனால் அவனிலும் பலவான் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நிச்சயமாக செல்லும். தேவன் வாக்கு மாறுறது. அதை உணரக்கூடிய அந்த சென்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். இப்போல்லாம் லைட் சென்சார் எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க.
கை கழுவுறதுக்கு. நீங்கள் குழாயை தொடாமலே கொண்டு போனீங்கன்னா குழா திறந்துருது. இப்போல்லாம் லைட் எங்கள் ஏரியாலலாம் கவர்மெண்ட் லைட் போட்டிருக்குறாங்க. நீங்கள் போனால் எரியும். நீங்கள் போய் அந்த இடத்த கடந்து போயிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். சென்சார் யாருமே அங்கே சுவிட்செல்லாம் கண்ட்ரோலாக இல்லை. நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடுது. அதை தாண்டி ஒரு டிஸ்டன்ஸ் போடணுன்னா அடுத்த லைட் எரிய ஆரம்பிக்குது. இப்படியா லைட்டு போட்டு ஆன் ஆகி ஆஃப் ஆகி போயிட்டே இருக்குது. தெய்வன் நம்மோடு இருக்கிறார். நம்ம கிட்ட நெருங்கும் பொழுது தெய்வன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். லைட்டு எரியும். இங்கே நின்றுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இருட்டாக இருக்குது, அவன் என்னிலும் பலவானாக இருக்கிறான், ரதங்களும் குதிரைகளும் இருக்குது. நீ போ தைரியமாக. நீ போகும்பொழுது தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். நீ பயப்படாத. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். வாக்கு மாறாதவர். அடுத்தபடி நீங்கள் இஸ்ரவேலர் 3வது வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். இதெல்லாம் நம்முடைய பலவீனங்கள். நமக்கு ஒரு பாடுகள் கஷ்டங்கள் வரும் பொழுது இது நம்ம சந்திக்க நம்ம அறியாமலே நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதை எழுத்து நிற்பது கிடையாது. இயேசு நாமத்தில் அதை துரத்திடிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பழகிட்டோம். அதனால் ஒரு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. பயப்படுறது, கலங்கிறது, தத்தளிக்கிறது. உங்கள் இருதயம் துவள வேண்டாம், கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. நான் இருக்கிறேன் உங்கள் பக்கத்தில். என் சமூகம் உங்களோடு இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடைய கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிக்கையிடு. விசுவாச அறிக்கையிடு. கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு. பயம் வருதா, வார்த்தையை சொல்லு. கலக்கம் வருகிறதா, என்னோட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லு. உறுதிப்படுத்துகிறதா சொல்கிறது. தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணுறோம்னா பிசாசுக்கு சுட்டி காட்டுறோம். என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒன்னிலும் பெரியவர். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். ஏழு 8 வசனங்களை. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். அருமையானவர்களே, நம்மளோடு இருக்கிறவர் மாம்சம் அல்ல, இரத்தமும் அல்ல, அதிலும் மேலானது, அதிலும் வல்லமை உள்ளது. நான் என்ன ஆவியானவர் சொல்கிறாரு, அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நமக்கு துணை செய்வதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறாரு. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், ஆனால் நம்மோடு இருக்கிறவர் யுத்தத்தில் வல்லவர். அருமையானவர்களே, அந்த அதெல்லாம் நம்ம பழகணும். எல்லாத்துக்கும் பயிற்சி இருக்குதுல்ல. ஒரு சைக்கிள் ஓட்டுறதுனாலும் கூட நம்ம அதை கற்றுக்கொள்வதற்கு ஆரம்பத்தில் பிரயாசப்பட்டு தான் அதை கற்றுக்கொண்டோம். குழந்தை நடக்குவதற்கு முன்பதாக விழுந்து விழுந்து எழுந்திரிக்குது. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்ம விழுந்து தோற்று போனாலும் பரவாயில்லை, விசுவாசத்திலே நம்ம உறுதியாக நிற்க கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை இப்போ விழுந்துட்டோம், அடுத்த தடவை வரும்போது தேவன் நமக்கு அந்த பலனை கொடுப்பார். பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் மாம்ச புயம் அல்ல, கர்த்தர். இதெல்லாம் நம்ம மைண்டில் எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும். பயம் எப்போனாலும் வரலாம். தூங்கிட்டே இருக்கிறாங்க, படத்துக்கு முழிப்பு தட்டுது, ஒரு வித திகில் வருது. ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா தூங்கிட்டு தாயா இருந்தேன், திடீர்னு முழிப்பு தட்டுச்சா, மரண பயம் எனக்கு. நீ
நீங்கள் வந்து தூங்குனீங்கல்ல, முழிப்பு தட்டுச்சில்ல, ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பயம் வருதான்னு பார்த்துருவோம். பயம் ஓடி போயிடுச்சு. மறுநாளுக்கு அவங்க அப்படி தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நம்ம கர்த்தரை நம்ம பக்கத்தில் இருக்கிறார் என்பதை உணராமல் இருக்கிறது. நைட்டு வந்து படுத்தா தூக்கம் இடையில முழிக்கிறது ஒன்றும் பெரிய அபூர்வமான காரியம் இல்லை, இயல்பான காரியம். தூங்குகிறோம், இடையில முழிப்பு தட்டுவதுன்னு ஒன்று யாருக்குமே வராத ஒரு காரியம் கிடையாது, எல்லாருக்கும் இயல்பான ஒன்று. ஆனால் அதை நாம் சந்திக்கிற விதம், நான் சாமங்களிலும் நான் உண்மையை துதிப்பேன். எழிஞ்சு உட்காந்து பயந்து மரண பயம் வருதெல்லாம் உட்காந்துக்கிறதுக்கு நம்ம கர்த்தர் நம்மளோட தான் இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 8வது வசனத்தில் அந்த முதல் பகுதியை மட்டும் நீங்கள் மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. அவனோடு இருக்கிறது மாம்சப்புயன், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி, எல்லாம் நம்முடைய 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 உங்களுடைய என்ற வார்த்தை ஆவியான உபயோகப்படுத்தலை. நமக்கு சொந்தமாக தேவன் இந்த வார்த்தைகளெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலில் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம் முன்னேற முடியாதபடிக்கு அல்லது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிக்கு, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஜெயம் எடுக்காதபடிக்கு பிசாசு அநேக தடைகளை கொண்டு வருவோம். டக்குன்னு ஒரு கோபம் வரும் பாருங்களேன், அவ்வளோதான், நம்முடைய பரிசுத்தம் காணாமல் போயிடும். வாய்க்கு வந்ததெல்லாம் கோபத்தில் சொல்கிறாங்க. எதெல்லாம் சொன்னால் அவங்களுடைய இருதயம் பாதிக்குமோ அதெல்லாம் அப்புறம் உட்காந்து அழுகுறாங்க. நான் கோவப்பட்டேன், நான் இப்படிலாம் பேசிட்டேன், குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. அந்த சனப்பொழுதில் பிசாசுக்கு தங்களை விட்டு கொடுத்துட்றாங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர், நம்முடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுகிறவர். மனுஷனுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கோபம், எரிச்சல், பகை உணர்வு, கசப்பு நிறையா இருக்குது. இதெல்லாம் நமக்கு உள்ள அமைதியில் உட்காந்துட்டு நம்மளை நரத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடும். வெளியரங்கமான பாவங்களை நம்ம வந்து மேக்சிமம் வந்து விலகிக்கிடுவோம். ஏன்னா வந்து நமக்கு தெரியும் அது வந்து வேண்டாம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் இதெல்லாம் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே சைலண்ட்டாக இருக்கும். அதுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ வெளியே காட்டும். விளைவு என்னதுமா, தேவனுடைய பிரச்சனை நம்மளை விட்டு வெளியே போயிடும். நமக்கு அது தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் ஒரு சிறு ஊசி துவார அளவுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா கூட பிசாசு போதும் நம்மளை வீழ்த்துவதற்கு. ஆண்டவர் சொல்ற தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். நமக்கு முன்னாடி போகிறவர் யார்? நம்ம ராஜா. அவர்கள் ராஜா, என்னுடைய ராஜா எனக்கு முன்பு தான் போய்கிட்டு இருக்கிறாரு. அவர்கள் ராஜா அவர்கள் முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில். எல்லாம் நமக்காக தான். நம்முடைய அதாவது நம்மை காக்கும்படியாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் சமூகம் நமக்கு முன்பதாக பின்பதாக தான் வந்து கொண்டு இருக்கிறது. அதை உணர்கிறவர்களாக, அதை அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். யாத்ராமத்திய புஸ்தகம் 14வது அதிகாரம் 19 வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது.
கர்த்தர் தேவையான உள்ளே புகுந்து விளையாடுவார். அவர் சமூகம் நமக்கு முன்பதாக போகிறது. ஒருவேளை சத்துரு நமக்கு பின்பதாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவான் என்றார். அதற்கும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும், அதை நான் வழக்கம் சொல்ல வேண்டியதில்லை. முன்பதாக செங்கடல், பின்பதாக எகிப்தின் சேனைகள். ரெண்டு பக்கமே வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மிரண்டு தத்தளிச்சு போய் பயந்து மோசையை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆனால் தேவன் வந்து அவருடைய முறுமுறுப்புகள் மத்தியிலும் கூட முன்னாடி போய்க்கின்றவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே பின்னாடி வந்துட்டார். எகிப்தின் சேனைகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில் ஒரு பிரிவினை உண்டு பண்ணார். இந்த வீட்டில் போய் அதெல்லாம் படித்து பார்த்தா ரொம்ப அதை உணர்ந்து படிக்கணும். அதான் கர்த்தர் வந்து எகிப்தின் ஜனங்களுக்கு வெளிச்சமாக, அதே எகிப்தின் ஜனங்களுக்கு இருட்டாகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகும். அவங்களுடைய பிரயாணத்தை தேவன் கடினப்படுத்துகிறார். அவங்க சேரட்டில் உள்ளதெல்லாம் வீலெல்லாம் கலண்டு ஓடுது. அவங்க கஷ்டப்பட்டு அந்த சேரட்டெல்லாம் ஓட்டும்படியாக தேவன் யுத்தம் செய்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் அதே இடத்துல அதே நேரத்தில் பாதுகாப்பாக சுகமாய் பிரயாணம் பண்ணுகிறார்கள். முன்னே சென்ற தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ஆனால் தேவன் நமக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் விட்டால் நடுவுலையும் வந்து நம்மளோடு தான் இருக்கிறார். இந்த ஒரு வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் நல்லா படிங்க. எவ்வளோ அதிகாரம் படிச்சிருக்கிறோம் அப்படின்றதை காட்டிலும் எவ்வளோ சத்தியத்தை நாம் புரிந்திருக்கிறோம் என்பது தான் நமக்கு ஆசீர்வாதம். இதில் வந்து மேன்மை பாராட்டுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. நான் 10 தடவை பைபிளை படிச்சிருக்கேனாக்கும் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. 10 முறை நீ பைபிளை படிச்சிருக்கிற, 10% நீ புரிஞ்சிருக்கிறியா? இதை புரிந்து கொள்வதற்கு வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இது மாம்ச புக்கு கிடையாது. இது ஆவியானவர்கள் ஒத்தாசி இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். ஒரு வசனத்தை எடுத்தோம்னா அதை கற்றுக்கொள்வதற்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். பொறுமையாக நிதானமாக ஓடக்கூடாது. இன்றைக்கி டார்கெட் 5 அதிகாரம் படிக்கணும்னு நினைக்கவே கூடாது. நம்ம எத்தனை அதிகாரம் படிப்போம் அப்படின்றதை காட்டிலும் எவ்வளோ சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம், உணர்ந்துருக்கிறோம். இந்த ஒரு வசனத்தில் தேவன் முன்பதாக போய்கிட்டு இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு? திடீர்னு பின்னாடி வந்துட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் மேலே இருக்கிற தேவன் சகலவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். டக்குன்னு பின்னாடி வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே சென்றது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. இப்போ நடுவில் வந்துருச்சு பாருங்களேன். முன்னாடி போன ஆவியானவர் பின்னாடி வந்தார், இப்போ நடுவில் வந்துட்டார். நமக்கு எங்கே பிரச்சனையோ அது முன்பதாக இருந்தாலும் சரி, பின்பதாக இருந்தாலும் சரி, ஒருவேளை மத்தியில் இருந்தாலும் சரி, தேவன் அங்கே நம்மோடு இருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவன் அவ்விதமாய் நம்மோடு இருக்கிறார், இடைபடுகிறார். அந்த 20 திருப்பி வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இஸ்ரவேலருக்கோ அது இரவை. அருமையானவர்களே, எப்போ நமக்கு வெளிச்சம் தேவை? பகலில் வந்து சூரியன் இருக்குது, நமக்கு வெளிச்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. ஆனால் இங்கே போட்டிருக்கு இரவை வெளிச்சமாக்கிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிறவன் நம்முடைய தேவன். நமக்கு தான் வெளிச்சம் ஒன்று தேவை, தேவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் வந்தாலே அது வெளிச்சம்தான். உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னவர் அவர். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நிச்சயமாக வெளிச்சம் இருக்கும். இருளையும் வெளிச்சத்தையும் 2ஆய் பிரித்தவர் அவர். அருமையானவர்களே, நம்ம எங்கே இருக்கிறோம் என்பதை காட்டிலும் நாம் யாரு கூட இருக்கிறோம், நம்மோடு இருக்கிற பிரசன்னம் என்ன, அதெல்லாம் நம்ம வந்து செயல் வடிவத்தில் கொண்டுட்டு வரணும். ப்ராக்டிக்கலாக இருக்கணும். எதை கேட்டோம் அவரோட உணர்ச்சிசப்பட்டு அதுலனால நமக்கு ஒரு நன்மையும் கிடையாது. அமைதலாக ஆவியில் போய் அதை தியானித்து
அந்த வார்த்தையிலோட சத்தியம் நம்முடைய இதயத்தில் ஆழமாய் பதியணும். அது எப்போ உதவும் கேட்டிங்கன்னா, சத்துரு நமக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வரும் பொழுது இது முன்னாடி வந்து நிற்கும். தேவையானால் பின்பதாகவும் நடுவிலையும் வந்து நமக்காக யுத்தம் செய்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 2வது வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் என் சமூகம் உனக்கு முன்பதாக எதுக்குன்னா கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாக. கோணல்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான பாடுகள், பலவிதமான உபத்திரவங்கள். சில இதெல்லாம் வந்து வெளியே சொல்ல முடியலை, மனசில் வச்சுக்கிட்டே வெம்பி, ஆனால் வெளியே சிரிக்கிறோம், ஸ்தோத்திரம் சொல்கிறோம், அல்லேலூயா தான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும். நம்முடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தர் வந்து நம்மளோட தான் இருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. கோணலானவைகளை செவிப்படுத்துகிறவர். அவருடைய பாதை ராஜபாதை என்று வேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜபாதை கரடு முரடாக இருக்காது. அது பிரயாணம் பண்ணுவதற்கு சுலபமாக இலகுவாக நம்முடைய வாழ்க்கை தேவனை அவிதமாய் மாற்றுகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எங்கேயோ இடத்துல தேவ பிரசன்னத்தை விட்டுறோம். நம்ம விட்டுட்டோன்றது நமக்கும் தெரியலை, புரிய மாட்டேங்குது, எங்கே விட்டோன்றது நமக்கு தெரியலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, புலம்பி தவிச்சிடறோம், ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி. தேவன் பாரபட்சம் உள்ள கடவுள் கிடையவே கிடையாது. அவங்கள ஆசீர்வதிக்கிற தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார். அவர்களை பாதுகாக்கிற தேவன் என்னையும் பாதுகாப்பார். தேவனிடத்தில் பாரபட்சம் என்பது கிடையவே கிடையாது. நம்மிடத்துல தான் ஏதோ சம்திங் ராங். ஏதோ இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆண்டோடைய பிரசன்னத்தை மிஸ் பண்ணிட்டோம். நம்மை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் எங்கே உங்களை விட்டுட்டேன் ஆண்டவரே. மீண்டும் அந்த இடத்தை கண்டுபிடிச்சி தேவனோடு இசைந்து அவரோடு இணைந்து சின்ன சின்ன காரியங்களை செஞ்சால் தான் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். ஒன்று தெரியாதான் 2வது நம்பர் போக முடியும். அப்புறம் தான் 1000 10,000லாம். முதல்ல ஆரம்பம் ஒன்று தான். சின்ன சின்ன காரியங்கள், விசுவாசத்தை ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொண்டுட்டு வாங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. அதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் என்றால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். தடைகளை நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சேவையாக்குவேன். சில பேருக்கு வந்து வியாதி கோணலாக இருக்கும், தாறுமாறாக இருக்கும். அல்லது குடும்பமே, ஏண்டா வீட்டுக்கு போகிறோம், இந்த வீட்டுக்குள்ளே போகணுமா, இந்த மூஞ்சிலெல்லாம் பார்க்கணுமா. சொந்த வீட்டுக்கு போவதற்கு தயங்குற ஆட்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். என்னங்க இங்கே உட்காந்துருக்கிறீங்க, அவங்க ஆஃபீஸ் விட்டு 6 மணிக்கெலாம் வெளியே வந்துட்டார், நைட்டு 11:30 மணிக்கு அவர் உட்காந்துருக்காரு, தப்பக்குளத்தில் உட்காந்துருக்குறாரு. என்னையா இந்த நேரத்தில் மீன் பிடிக்கிறீரா, என்ன பண்ணுறீரு. ஆஃபீஸ்லேயே இருக்க சொன்னால் இருந்திருப்பேன், என்னை வெளியே துரத்தி விட்டாங்க. வீட்டுக்கு போவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வீடு நரகமாக இருக்கிறது. பலருக்கும் பலவிதமான தடைகள், கோணலாக இருக்கிறது. வாழ்க்கை நேராக ஸ்மூத்தாக இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை வாழ்க்கையில் எது தாறுமாறாக இருக்கிறதோ, எது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ, கோணலாக இருக்கிறதோ, தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அதை கர்த்தர் என்ன பண்ணுவார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார். இதே ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். குருடர்னால் வந்து 2 குருடர்கள் இருக்கிறாங்க. ஒன்று மாம்சத்தில் கண் பார்வையற்றவர்கள், இன்னொன்று வந்து
ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவங்களுடைய மனக்கண்கள் குருடாக இருக்கிறது. ஆண்டு சொல்கிறார், 2 குருடரையும் இங்கே ஆண்டு சொல்கிறார். ஆவிக்குரிய குருடங்களும் மாம்சிக குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். நம்முடைய வாழ்க்கையில் இருண்ட பகுதி எங்கெல்லாம் இருக்கிறோ அங்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை வெளிச்சமாக்குறேன். தேவன் அதான் ஒரு இடத்துல போட்டுக்க முடியும், முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படணும். அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த ஒளி நம்ம மேலே பிரகாசித்தாலே போதும், எல்லா இருளும் அந்தகாரமும் நம்மளை விட்டு ஓடி போகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் அமர்ந்திருக்கும். இதுதான் சத்தியம். நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தணும். வசனம் என்பது கேட்குறதுக்கு மாத்திரமல்ல, நம்ம அதை அனுபவிக்கும்படியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய உத்தியோகத்தில், நம்ம செய்கிற எந்த காரியமாக, வியாபாரமாக இருக்கலாம், அல்லது தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவன் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறவர். இங்கே பார்த்தீங்கன்னா, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். நமக்கு எங்கெல்லாம் தெரியலை, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கின்றோம். பிரச்சனை என்ன பண்ணுது, நம்மளை திகைக்க பண்ணுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன், கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாகும். கோணலானவைகளை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாத தேவன். தேவன் நம்மளை கைப்பிடித்து தூக்கி விடுகிற தேவன், கைவிடாத தேவன். அருமையானவர்களே, கோணலான பகுதிகள் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் வைங்க, அவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இது எனக்கு கோணலாக இருக்குது, எனக்கு இது இடரெல்லாம் இருக்குது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பிரயாணம் கடினமாக இருக்கிறது, நீங்கள் வாங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற கோணலான பகுதிகளெல்லாம் நீங்கள் செவ்வைப்படுத்துங்க. நம்ம வீட்டில் ஒரு கோளாறு ரிப்பேரானாலே கூட நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அதை திருத்துறோம், நம்ம அதை ரிப்பேர் பார்க்குறோம், உடனே அதுக்குரிய ஆட்களை வரவழைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவும்படியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கோணலான பகுதிகள் அதை விட்டுட்டு அதை செவிப்படுத்துகிற கர்த்தரை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரச்சனை தான் சொல்லிகிட்டே இருக்கிறோம். நம்முடைய தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். பிரச்சனை சொல்வதை நிறுத்திவிட்டு பிரச்சனையை, கோணலானவைகளை செவிப்படுத்துகிற கர்த்தரை குறித்து அந்த தியானத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். நம்ம என்ன பண்ணுறோம்னா இரவும் பகலும் பிரச்சனைகளை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு என்ன தலைவலினாலும் தனக்கு வந்தால் தான் தெரியும், நீங்கள்லாம் சொல்லிட்டு போயிடுவீங்க. தலை இருந்தால் தலைவலி வரத்தான் செய்யும், அதான் தலையை கட்டி வச்சிட முடியுமா? அதை மாற்றுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன் இருளை வெளிச்சமாக்குவேன், நான் உன்னோடு இருந்து உன்னை கைவிடாதிருப்பேன். அதுதான் தெய்வம் நமக்கு கொடுக்குற விசேஷமான வாக்குத்தத்தம். லூக்கா விசேஷம் நேரம் இல்லை, நான் ஒவ்வொரு வசனத்தை நான் சொன்னேன்னா அதுவே 4 நாளைக்கு பிரசங்கம் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் படிங்க. இந்த வசனங்களை ஒரு ஆதாரம் பேஸாக வச்சுக்கோங்க. வீட்டில் போய் இந்த வசனத்தை திருப்பி படிங்க. இது உங்களோட பேசும். இது பேசுகிற வார்த்தை, சாதாரண வார்த்தை அல்ல. நீங்கள் அவ்விதமாக தேவனுடைய வார்த்தையை அனுபவிக்க கற்றுக்கொள்ளணும். திறந்து வச்சுக்கிட்டு அதை கவனித்து பார்த்துட்டே இருக்க, கொஞ்ச நேரத்தை அது பேச ஆரம்பிச்சிடும். நம்ம ஆவிக்குள்ள அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். இது மற்ற புஸ்தகத்துக்கும் இந்த புஸ்தகத்துக்கும் அதான் வித்தியாசம். மற்ற புஸ்தகம் படிக்கிறோம்னா கொஞ்ச நேரத்தில் மறந்து போயிடுவோம். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே கொஞ்ச நேரத்தில் இது பேச ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்முடைய பிரச்சனைகள் தெரியும், நம்முடைய வேதனைகள் தெரியும், நம்முடைய கண்ணீர் தெரியும், பதிலை நமக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். லூக்கா 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும்
இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானனை கர்த்தர் அனுப்பினார் பாதையை செவைப்படுத்தும்படியாக. அவன் அதான் சொல்கிறான், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராருப்பா, அவர் என்னிலும் பெரியவர், அவருக்கு நான் பாதையை செவை பண்ணும்படி வந்திருக்கிறேன். என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். எங்கெங்கே பள்ளம் விழுந்துருக்குது, எந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் பள்ளமாக இருக்கிறதோ அதை தேவன் நிரப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார். எந்த வந்து சரி, நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியும் தேவனுக்கு மறைவானது அல்ல. எல்லாம் அவருக்கு முன்பதாக வெட்ட வெளிச்சமாக இருக்குது. நம்முடைய கஷ்டங்கள் அதெல்லாம் தேவன் மாற்றுவதற்கு வல்லவர். முதல்ல அதை கற்றுக்கொள்ளணும். நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், ரொம்பலாம் கதை விட மாட்டார் நம்முடைய தேவன். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேதனை நீங்கிடுச்சு, சுகம் வந்து விட்டது. நீ எழுந்து உன் கையை நீட்டு. ஆனால் அது நீட்டும்படியாக இல்லை. ஆண்டவர் அவன் கையை நீட்டு, அதுவே சூம்பி போயிருக்க, எப்படி போய் நீட்டுடு? அவன் நீட்டினான், அந்த கை சுஸ்தமாகி விட்டது. கத்தராதான் அவர். மற்றதுக்கும் கத்தருக்குள்ள வித்தியாசம் அது. இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். இதை நோட் பண்ணுங்கள், மைண்டில் எழுதி வைங்க. உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் பள்ளம் இருக்கிறது, ஒருவேளை மன சமாதானம் கூட இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், கஷ்டங்கள். அதாவது சரீர பாடுகளை காட்டிலும் மன ரீதியான பாடுகள் தான் மோசமானது. அதெல்லாம் விட்டு வெளியே வர கற்றுக்கணும், அதை ஓவர்டேக் பண்ணணும். சரீர பாடுகளுக்கெல்லாம் மெடிசனை கொடுத்து திருத்திடலாம், ஆனால் மன நோய்க்கு மருந்து கர்த்தர் தான். நாம் கர்த்தருக்கு விட்டு கொடுக்கணும். சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது, கர்த்தரை நோக்கம் பார்க்க வேண்டும். பள்ளங்களெல்லாம் நிரப்புவதற்கு தேவன் இருக்கிறார். அடுத்தபடியாக சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். ஆண்டவர் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது உங்களுக்கு நீங்கள் சொன்னபடி ஆகும். கர்த்தர் ஒரு காரியம் சொல்கிறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இல்லாமல் என்னத்தையாச்சும் சொல்லிட்டு போக மாட்டார். நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ மழை போன்ற கஷ்டங்கள் இருக்குது, குண்டுகளைப் போல கஷ்டங்கள் இருக்கிறது, பாரங்கள் நம்முடைய மனதை அழுத்துகிறது. நெஞ்சு வலிக்குது, டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லையே, நல்லா தானம்மா இருக்குது, இறுதி இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்கும் போல் இருக்குது, நல்லா தானம்மா இருக்குன்னு அனுப்பி விட்டுறாரு. நான் வீட்டுக்கு வந்தால் நெஞ்சு வலிக்குது. காரணம் கவலை, மனிதில் இருக்கக்கூடிய அந்த பாரம் மனிதனை அமிழ்த்துகிறது. அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும். ஆண்டவர் ஒரு மலையை தான் சொன்னார், இந்த மலையை பார்த்து சொல்லு, நீ இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்படியாகும். தேவை என்னதம்மா? ஒரு கடுகு விதையளவு விசுவாசம். மலையளவு விசுவாசத்தை கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. ஒரு துளி, சின்ன கடுகு விதையளவு விசுவாசம் நமக்கு இல்லை இருக்குமென்றால், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். இதெல்லாம் நம்முடைய லைஃப்லோடு அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சத்தியம் நமக்கு புரியும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21 வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களில் வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இரவும் பகலும் இருக்கிறது 2 தான். ஒன்று இரவாக இருக்கணும், இல்லைன்னா பகலாக இருக்கணும். ஆனால் எதுவாக இருந்தாலும் தேவன் அங்கே நம்மளோடு இருக்கிறார். இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு நாம் போகிற பாதையில் ஒருவேளை தடுமாற்றம் இருக்குமானால் தேவன் அங்கே நமக்கு உதவி செய்யும்படியாகும். இரவும் பகலும்
வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நமக்கு முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம பஸ்ஸில் உட்காந்துருக்குறோம், ஆனால் நமக்கு முன்னாடி ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போதான் மேக்ஸிமம் நம்ம அவரை கண்டுக்கிறதே கிடையாது. ஏறினோமா, ஜன்னலோர உட்காந்தோமா, டிக்கெட் வாங்காமலே தூங்குறவங்களாம் இருக்கிறாங்க. வாங்கி வந்து உட்காந்தாண்டி தூங்குனா அது பாட்டுக்கு கண்டக்டர் கஷ்டப்பட்டு எழுப்பி டிக்கெட்டை வாங்கிட்டு தூங்கும் ஐயா, ஏன் வேலையை நான் பார்க்க வேண்டாம். டிரைவரை பற்றி என்னைக்காச்சும் நம்ம கவலைப்பட்டுக்கிறோமா? ஏதாச்சும் பஸ்ஸில் எட்டி பார்த்தா டிரைவர் தெரிவார், ட்ரெயினில் அதுவும் தெரியாது. டிரைவர் எங்கேயோ இருப்பார். நம்ம என்னைக்காச்சும் அதை பற்றி கவலைப்பட்டுப்போமா? இந்த டிரைவர் யாரும் தெரில, இங்கே ஒரு வேளை தூங்கிட்டால் நம்ம கதை என்ன ஆகுறது? அதை பற்றி நம்ம என்னைக்காச்சும் கவலைப்பட்டுக்கிறோமா? அருமையானவர்களே, தேவன் நம்மோடு தான் இருக்கிறாரு. ஒரு டிரைவரே தூங்காமல் நம்மளை பாதுகாப்பாக கொண்டு போய் இறக்கி விட முடியும் என்றால் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிங்க, 22. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அங்கே தான் இருக்கார். ஒன்று முன்னாடி போவார், இல்லைன்னா பின்னாடி வந்துடுவார், தேவையானால் நடுவிலே வந்துடுவார். அவருடைய சமூகம் நம்மோடு தான் இருக்கிறது. என் சமூகம் உனக்கு முன் செல்லும். நம் முழங்கால் படியிடுவோம். மனக்குழப்பங்களை தேவன் குணமாக்குங்க. மனதில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ரட்சிப்பின் அந்த மகிழ்ச்சி ஒவ்வொருடைய இதயத்திலும் தங்கட்டும். ஆண்டவர், நீ சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருளிலே எங்களுக்கு நீர் வெளிச்சமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீ எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் இது எங்களை கடம்பிடித்து வழிநடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஆண்டவரே, விசேஷமாக சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களுடைய சுக பலனுக்காக ஜெபிக்கிறேன். பொருளாதார நன்மைகளுக்காக ஜெபிக்கிறேன். செய்கிற தொழிலை ஆஸ்வதிங்க ஆண்டவரே, உத்தியோகத்தை ஆஸ்வதிங்க, நல்ல மேன்மைகளை கட்டளையிடுங்க. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். வயதானவர்கள், குடும்பஸ்தர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்காக ஸ்தோத்திரம். குழந்தைகள் மீது உடைய பாதுகாப்பு கரம் தாங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாடற்குழுவுக்காக ஸ்தோத்திரம். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவனை கனம் பண்ணுவார் என்று இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒவ்வொரு பகுதியிலும் மகிமைப்படட்டும். நீ கரம் பிடிச்சு நடத்துகிறவராக இருக்கப்படியா ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வதிக்கிற கருத்துக்களாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் வந்து நிறைவு செய்யட்டும். ஆண்டவர், இந்த நாம ஒன்றை மகிமைப்படுவதால் எல்லா துதிகன மகிமையை நாங்கள் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.